5 barriers to communication. Barriersனா தடைகள். இப்போ நம்ம ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பேரியர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன தடை. இந்த கம்யூனிகேஷனில் என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேட்லி எக்ஸ்பிரஸ் மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம். பேட்லி எக்ஸ்பிரஸ் மெசேஜஸ் அப்படின்னா often the messages is expressed in poorly chosen words or empty phrases. There is a lack of coherence, inadequate vocabulary and inappropriate language. This lacks to clarity and precision leads to unnecessary clarification. Costly errors and misunderstanding. Often the translation of the information is faulty, the message is relevant. The language or semantic problem may also arise because different people interpret the same word or symbol differently due to the difference in their education, perception and background. The semantic barriers can be overcome by broadening the outlook of every manager so that he can understand the mind of other person. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய பிரச்சனைனாக்கா இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம். நமக்கு அனுப்புகிற ஆளுங்களோட ஸ்பெல்லிங்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். அதாவது கரெக்டாகவே இருக்காது. சம்டைம்ஸ் மீனிங்கே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி உங்கள் ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா எமோஜியை வச்சு தான் கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க. எல்லா விஷயத்தையும் அது செட் ஆகாது. சில டைம் அது மிஸ்கம்யூனிகேஷனாக போகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய பேட் எக்ஸ்பிரஸ் மெசேஜாக மாற வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேரியர், தடை அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்க்ரீனிங் ஆர் ஃபில்டரிங். சக்ஸசிவ் டிரான்ஸ்மிஷன் of the same message may be rendered less accurate because of filtration. At each level, the message is screened by the receiver and also such information is passed further which gives a favorable impression of the sender. This premature evaluation of communication distorts the message. Some managers fail to communicate due to the laziness or the assumption of everybody's knows. A manager must develop the cooperative relationship with the subordinates. He should listen to and understand their attitudes to avoid filtering of information. ஸோ அடுத்தது என்னங்கன்னாக்கா ஸ்க்ரீனிங் ஆர் ஃபில்டரிங். இப்போ ஒருத்தவங்க முழுசாக யாரையாவது பற்றி ஏதாவது சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கனாக்கா அது முழுசாக அடுத்தவங்களுக்கு போய் சேருதானா கிடையாது. அந்த நிறைய விஷயம்